உங்கள் மனம் திரும்புதல் உண்மையானதா என்பதை எப்படி அறிந்து கொள்வது? உங்கள் மனம் மாறத் தொடங்குகிறது. உண்மையான மனம் திரும்புதலுக்கு பிறகு உங்களுக்குள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மாற்றம் நடக்கிறது. பாவம் கசப்பாக தோன்றுகிறது. நீங்கள் ஒரு காலத்தில் மகிழ்ச்சியாகவும் ஆசையாகவும் அனுபவித்துக் கொண்டிருந்த காரியங்கள் இப்போது உங்கள் ஆத்மாவை காயப்படுத்தி துக்கப்படுத்துகிறது. தேவன் உங்கள் வாழ்க்கையின் பொக்கிஷமாக மாறுகிறார். அவரது பிரசன்னம் விலை மதிப்பற்றதாக மாறுகிறது. நித்திய ஜீவனை குறித்த நாட்டம் உங்களில் அதிகரிக்கிறது. நீங்கள் தற்காலிகமாக வாழ்வதை நிறுத்திவிட்டு என்றென்றும் நிலைத்திருப்பதற்காக வாழத் தொடங்குகிறீர்கள். பரிசுத்தம் உங்கள் மேலான விருப்பமாக மாறுகிறது. இருதயத்தின் தூய்மை உங்கள் நாட்டமாகிறது. இப்போது அது ஒரு சுமையாக உங்களுக்கு தோன்றவில்லை. உங்கள் நோக்கம் தேவனுடைய ராஜ்யத்தை மையமாக கொண்டதாக மாறுகிறது. இனி எனது திட்டம் அல்ல, என் வாழ்வில் உமது சித்தம் நிறைவேறட்டும் என்ற அர்ப்பணிப்பு வெளிப்படுகிறது. தினமும் தேவனுடைய வார்த்தை அத்தியாவசியமாகிறது. நீங்கள் உணவை போல அவருடைய வார்த்தைக்காக ஏங்குகிறீர்கள். ஆவியின் ஏவுதல் இயல்பாகவே மனதிற்கு புரிகிறது. உங்கள் இருதயம் ஆவியின் உணர்திறன் கொண்டதாக மாறுகிறது. தேவனுக்கு கீழ்ப்படிதல் இயல்பானதாக மாறுகிறது. கீழ்ப்படிதலில் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். மேலும் தேவனை பிரியப்படுத்துவது நீங்கள் நினைக்கும், தேர்ந்தெடுக்கும் அல்லது செயல்படுத்தும் அனைத்தின் குறிக்கோளாகவும் மாறுகிறது. மனம் திரும்புதல் உங்கள் வாழ்க்கையின் திசையையும் வாழ்க்கையின் குறிக்கோளையும் விருப்பங்களை மாற்றி அமைக்கிறது. இத்தகைய மாற்றங்கள் உங்களில் சம்பவித்தால் உங்கள் மனம் திரும்புதல் உண்மையானது என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென்.